ஒரு நாள் விடுமுறை கிடைக்கிறது என நினைக்காமல் ஜனநாயக கடமையாற்ற அனைவரும் வாக்களிக்குமாறு சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வடபழனியில் பேட்டியளித்த அவர், தினசரி தீவிர கண்காணிப்பு பணி நடைபெறுவதாகவும் பறக்கும் படையின் எண்ணிக்கை ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 என்ற அடிப்படையில் 48 வரை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியில் கடந்த 2019ஆம் ஆண்டில் சுமார் 14 கிலோ தங்க நகைகள் காணாமல் போனது தொடர்பான வழக்கில் வங்கியில் சிபிஐ அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். வங்கி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் விசாரணை நடத்திய பிறகு ஏராளமான ஆவணங்களை அவர்கள் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. திருட்டு புகாருக்கு ஆளான வங்கி ஊழியர் மாரிமுத்து மர்மமான முறையில் இறந்த நிலையில் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. பாஜக கூட்டணியில் அமமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கான ஒப்பந்தம் சென்னை கமலாலயத்தில் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலையுடன் டிடிவி தினகரன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கையெழுத்தானது. நாங்கள் கேட்ட 2 தொகுதிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். என்னென்ன தொகுதி கேட்டோம்? அதை பிஜேபி சைட்லேருந்து வெளியிட்டாதான் சரியாக இருக்கும், அவங்க சொல்லுவாங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உரிய அனுமதி பெறாமல் கட்சியின் அலுவலகம் திறந்ததாக கூறிய தேர்தல் அதிகாரிகளுக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தாங்கள் தேர்தல் அலுவலகம் திறக்கவில்லை, கட்சிக்கான அலுவலகத்தை திறந்திருப்பதாக பாஜகவினர் தெரிவித்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிகளின் கீழ் இதுவும் வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் அருகே அமைச்சர் பி.கே. சேகர்பாபு தலைமையில் நடைபெற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 71வது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தங்களுக்கு எதிரிகளே இல்லை என்றும் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்றும் கூறினார். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையை ஒட்டிய வனப்பகுதியில் சூட்கேஸில் வைத்து வீசப்பட்ட பெண்ணின் உடல் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அதை வீசிச் சென்றவர்கள் யார் என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தடயவியல் நிபுணர்கள் முன்னிலையில் சூட்கேஸ் திறக்கப்பட்டு கைரேகை போன்றவை சேகரிக்கப்பட்டன. காரைக்குடி மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவில் ஏராளமான பெண்கள் நகரின் முக்கிய வீதி வழியாக மதுக்குடம் மற்றும் முளைப்பாறு எடுத்து வந்து அம்மனுக்கு செலுத்திவிட்டு அதனை ஊரணியில் கரைத்தனர். அப்போது நடத்தப்பட்ட வான வேடிக்கையின் போது ஒரு வெடி உச்சியில் விழுந்ததால் தென்னை மரம் ஒன்று தீப்பிடித்து எரிந்தது. நெல்லை மக்களவைத் தேர்தலில் 85 வயதை கடந்த முதியோருக்கு வீடு வீடாக சென்று வாக்குச்சாவடி அலுவலர்கள் விருப்ப மனு வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் என் ஓட்டு உனக்குத்தான்பா என்று கூறி வீடு தேடி வந்து விருப்ப மனு வழங்கியவரிடம் கூறிய மூதாட்டி ஒருவர் அலுவலர்களை நெகிழ்ச்சிக்கு ஆளாக்கினார். கேரளாவின் வயநாடு மாவட்டம் முத்தங்கா சோதனைச் சாவடியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியின் தார்பாய்க்குள் துதிக்கையை நுழைத்து அதிலிருந்து உணவுப் பொருளை யானை ஒன்று எடுத்து சாப்பிட்டது. அந்த சாலையில் இரவில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் இரவில் வரும் வாகனங்கள் சோதனைச் சாவடியில் நிறுத்தி வைக்கப்படுவது வழக்கம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுடன் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் அடுத்த மாதம் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையடுத்து நாகர்கோயில் கிடங்கில் இருந்து கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வாக்குப்பதிவுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவிபேட் ஆகியவை மாவட்டத்தில் உள்ள 6 தாலுகா அலுவலகங்களுக்கும் தனித்தனியாக பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டன. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 5 நாட்கள் நடைபெறும் வருடாந்திர தெப்போற்சவம் கோலாகலமாக தொடங்கியது. முதல் நாளில் சீதை, லட்சுமணர், ஆஞ்சநேயருடன் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் வலம் வந்த ஏழுமலையானை கோவிந்தா முழக்கத்துடன் பக்தர்கள் தரிசனம் செய்தனர்.
செங்கல்பட்டில் ஓடும் பேருந்தில் முன்னால் அமர்ந்திருந்த பெண்ணின் கழுத்தில் கிடந்த 5 சவரன் நகையை பல்லால் கடித்து துண்டித்து திருட முயற்சி செய்த மகாராஷ்டிரா பெண்ணை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். உறவினர்களுடன் பேருந்தில் பயணித்த கண் பார்வையற்ற பெண்ணின் நகையை அறுத்து இழுத்த போது அது சேலையோடு சேர்த்து பின் செய்யப்பட்டிருந்ததால் நகை தப்பியது. இடஒதுக்கீடு என்றாலே அறவே வேண்டாம் என்கின்ற பாஜகவோடு இடஒதுக்கீட்டிலே பிறந்து வளர்ந்த ராமதாஸ் கூட்டணி வைத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் OS மணியன் விமர்சனம் செய்துள்ளார். நாகை தொகுதி அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் அறிமுக கூட்டத்தில் பேசிய OS மணியன் திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் அதிகளவில் புழங்கி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே நடைபெற்ற முத்துமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி மற்றும் தோல்வி பயத்தால் நாமக்கல் தொகுதி கோமதேக வேட்பாளர் சூரியமூர்த்தி பற்றி சமூக வலைதளங்களில் எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் பேட்டியளித்த அவர் தவறான தகவல் பரப்புவோர் மீது கட்சி சார்பில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். அதிமுகவில் ஏற்பட்டுள்ளது பங்காளி சண்டை என்றும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒன்றிணைந்து போட்டியிட்டு வெற்றி பெறும் என்றும் பட்டுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய VK சசிகலா தெரிவித்தார். அது எங்களுக்கும் திமுகவுக்குமான நேரடி தேர்தல். அந்த தேர்தலில் நான் யாருங்கிறதையும் காட்டுவேன், திமுக என்ன ஆகுங்கிறதையும் நான் கணிச்சு வச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அண்ணா தேர்தல், அவர் MLAவாகவும் அவருக்கு ஓட்டுப்பட்ட மக்களும் அவரை அண்ணா திமுகவுக்கு அப்படி இருக்கும்போது இது பங்காளி சண்டை மாதிரி போயிட்டு இதுக்கு நான் என்னத்தை சொல்ல முடியும்? இந்த நேரம் நாமக்கல் மாவட்டம் திருமலைப்பட்டியில் சாதியை காரணம் காட்டி சிறுவனுக்கு முடி திருத்தம் செய்ய மறுத்ததாக கூறி சலூன் கடை உரிமையாளர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். தனது மகன்கள் 2 பேருக்கு முடி திருத்தம் செய்யுமாறு பலமுறை கெஞ்சி கேட்டும் ஊர் கட்டுப்பாட்டை காரணம் காட்டி சலூன் கடை நடத்தும் முத்து மறுத்துவிட்டதாக அருண் பாண்டியன் என்பவர் அளித்த புகாரின் பேரில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பெரிய ஒட்டையா அதெல்லாம் விடுங்க, சின்ன பையன் கூட்டத்தை கூட ஒரு இன்செப்ட் பண்ணுறதா பண்ணுறீங்க, என்ன பழக்கலாம் சொல்லுங்கள். ஆமாண்ணா, அந்த குழந்தை பையன் மனதில் வேணப்பா, நீ போய் சொல்லி கடையை பூட்டு போகிறோம் வெளியே பூட்டு போறீங்க, அது அப்படி வெட்டுங்க என்ன கொடுத்து அதை ரிப்போர்ட் கொடுத்து முடிவெட்ட மாட்டான்னு சொல்லி நான் இது பண்ணி இருந்தாங்க. சாதாரணமாக பண்ணுங்க. சரி, ஊரில் பஞ்சாயத்தில் சொல்லிட்டேன். சரி, ஓகே, பார்த்து வந்துட்டாங்களா? சரி, இல்லை இது ஊர் பஞ்சாயத்து யாரும் இருக்கோ எல்லாத்தையுமே கேஸ் கொடுத்துடலாம். சரியா? இல்லை மணி இது இல்லை மணி அவர் அது யாரும் கிடையாது, இதெல்லாம் யாரும் கிடையாது. திருமண போட்டி 18 போட்டிக்கு பொதுவான கொடுது. சரியா? இங்கே எவனும் பெரிய ஆளு சின்னவன் எவனும் கிடையாது. ஆனால் புரிஞ்சுங்க. சென்னை மாதவரத்தில் குடோன் ஒன்றில் இருந்த கண்டெய்னரில் 6000 கிலோ குட்காவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கர்நாடகா மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த கண்டெய்னர் சுங்கத்துறையினரின் அனுமதி பெற்று சிங்கப்பூர் கொண்டு செல்ல வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. குட்காவை கொண்டு வந்தவர்கள் குறித்தும் சிங்கப்பூரில் யாரிடம் கொடுக்கப்பட இருந்தது எனவும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்காலில் இருந்து கடல் வழியாக நாகப்பட்டினத்திற்கு மது பாட்டில்களை கடத்தி வந்த 2வரை நாகூர் போலீசார் கைது செய்தனர். 90 மில்லிலிட்டர் அளவுடைய 2000 மது பாட்டில்கள், கடத்தலுக்கு பயன்படுத்திய ஃபைபர் படகு மற்றும் 3 இருசக்கர வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் தேவாலா பகுதியைச் சேர்ந்த அனிபா என்பவர் சாலை ஓர கடையில் அமர்ந்திருந்த போது காட்டு யானை தாக்கி உயிரிழந்தார். யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து காட்டுக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கெஜ்ஜல் நாயக்கன்பட்டியில் நடந்த பொதுக்கூட்ட பிரச்சாரத்திற்கு பெறுவதற்காக இந்திய விமானப்படை ஹெலிகாப்டரை பயன்படுத்தியதாக பிரதமர் நரேந்திர மோடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சேலம் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளின்படி பிரச்சார நோக்கத்திற்காக அரசு வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது என்ற விதி பிரதமருக்கும் பொருந்தும் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் நடித்த நடிகை ராதாவும் அவரது மகன் தருணும் சேர்ந்து
தம்மை தாக்கியதாக ரிச்சர்ட் பிரான்சிஸ் என்பவர் சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். எதிர் வீட்டில் வசித்து வரும் ரிச்சர்ட் பிரான்சிஸ் தம்மை பற்றி தொடர்ந்து ஆபாசமாக பேசியதாக தான் அளித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த நிலையில் மீண்டும் தம்மை பற்றி அதே போன்று பேசியதால் வேறு வழியின்றி தாக்கியதாக தெரிவித்தார்.